தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈரான் அமெரிக்காவோட எல்லா பேசஸ்லாம் அடிக்குது. அமெரிக்காவும் இஸ்ரேல் படையை சேர்ந்து ஈரானை ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு பல நாடுகளும் ஈரானுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சவுதி அரேபியா முதல்ல இங்கே மைல்டாக தான் ஈரான் அடிக்க ஆரம்பிச்சுது. ஆனால் இப்போ நேரம் கடக்க அவங்க அடி இன்னும் ஹெவியாக விழுந்துட்டுருக்குங்க. ஏற்கனவே ட்ரோன்ஸை வச்சு சவுதி ஒரு வழியாக்கியிருந்தால ஈரான் இப்போ திரும்ப ட்ரோன்ஸை லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த ரீஜனில் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சுற்றி இருக்க நீங்களாம் காப்பாற்ற வரணும். ஆனால் சுற்றி இருக்க நீங்கள் தான் அமெரிக்க இஸ்ரேல் படைக்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போனா உங்களோட நிலப்பரப்புகளில் அமெரிக்காவோட பேசஸ் எம்பசிஸ்லாம் இருக்குல்ல, அதை நாங்கள் டார்கெட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க. ஈரானோட 19th வே ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் இருக்குல்ல, அது ஒரு வழியாக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது ரொம்ப டஃப்பாக ஆரம்பிச்சிருக்காங்க. சவுதி சார்ந்து மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பல பகுதிகள் யூஎஸ் எம்பசிஸ் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் டேஞ்சரில் இப்போ வந்துருச்சு. யூஎஸ் மிலிட்ரி பேஸஸ் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் டேஞ்சரில் வந்துருச்சு. ஈரானோட 19th வே ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் இருக்குல்ல, அது இப்போ நீங்களே பாருங்கள். ஈரான் ட்ரோன்ஸு அது இதுதான் டார்கெட் அதுதான் டார்கெட்னு கிடையாதுங்க. இந்த அமெரிக்க இஸ்ரேல் மண்ணையும் தாண்டி இவங்களுக்கு கூட்டாக இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த நிலப்பரப்புகளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க அவங்க ட்ரோன்ஸை வச்சு. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, அங்கே அமேசான் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் ஈரான் ட்ரோன்ஸ் வச்சு அடிச்சிருக்காங்க. இப்போது இது பெரிய நியூஸாக போய்கிட்டு இருக்கு. யுஏஏ தொட்டாச்சா, அடுத்து பஹ்ரைனுக்கு வாங்க. பஹ்ரைனில் இந்த அமேசான் டேட்டா சென்டர் இருக்குல்ல, அதை அடிச்சிருக்காங்க. அமேசானை பெருசாக டார்கெட் பண்ணுது ஈரான். ஏன் எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதாவது எங்கெங்கே ஒரு கம்பெனிஸும் ஆரிஜின் ஆகுதோ அந்த கண்ட்ரி சார்ந்து இருக்க கோபத்தை கம்பெனிஸ் வழியாக காட்டுற மாதிரி இருக்குது. ஐஆர்ஜிசி ட்ரோன்ஸ் இருக்குல்ல, அதுதான் அமேசான் டேட்டா சென்டர் ஒரு வழியாக இருக்குது பஹ்ரைனில். இதெல்லாம் விட இன்னொரு விஷயம், பஹ்ரைனில் இருக்கிற அமெரிக்கா மிலிட்ரி பேஸு அதையும் அடிச்சிருக்கு ஈரானோட மிசைல்ஸு. இப்படி யுஏஇ ஒரு பக்கம், பஹ்ரைன் இன்னொரு பக்கம்னு அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் பஹ்ரைன் என்ன பண்ணியிருக்கு, ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஏது அப்படின்னு கேட்குறப்ப என்ன திரும்ப சொல்கிறாங்க காரணம், இந்த ஸ்பை வேலை பார்த்துருப்பா தான் நீங்கள் சந்தேகிக்கிறீங்க. அது கிடையாது. இந்த நேரத்தில் நரேட்டிவை செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாடு பண்ணுறத சரி தப்புன்னு உலக மக்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னா எங்களை மாதிரி இந்த நியூஸை கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா அவங்க வேலை ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் மக்களுக்கு உண்மை தெரியும், ஸ்டாண்ட் எடுப்பீங்க. அதை அந்தந்த அரசுகளுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் கவர்மெண்ட் பெருசாக அதை கண்டுக்காது. எல்லா கவர்மெண்ட்டும் சொல்ல, சில கவர்மெண்ட் சொல்கிறேன். ஒருவேளை அரசோட சித்தாந்தத்துக்கு அகேன்ஸ்டாக இருந்துச்சுன்னா ஆக்ஷன் எடுப்பாங்களே, அப்படி தான் இப்போ பஹ்ரைனில் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பேர் ஏன் தெரியுமா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க சில வீடியோஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஈரான் தாக்குதல் இருக்குல்ல இது சம்மந்தமாக. அதில் ஈரானுக்கான சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுற மாதிரி அவங்களோட வீடியோஸ் அமைஞ்சிருக்கு. அவங்க அப்படி தான் கேப்சர் பண்ணி கேப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இதை குற்றச்சாட்டாக முன் வச்சு அந்த 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அரசு சொல்கிற விஷயமே மக்களை மிஸ்லீட் பண்ணக்கூடாது, உண்மையை சொல்லணும். ஆனால் இவங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரியே போடுறதுனால தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்தோம்பா அப்படின்னு அவங்க இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ப்ரோ, பஹ்ரைனும் இஸ்லாமியர்கள் இருக்கிறது தான், ஈரானும் இஸ்லாமிய நாடு தான். அப்படி பார்த்தா சப்போர்ட் பண்ணுமே, ஏன் பண்ண மாட்டேன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்படின்னு பார்த்தா இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் 3 நாடுகளுக்குள்ளே மட்டும் தான் பிரச்சனை வந்திருக்கணும். ஆனால் எவ்வளோ கண்ட்ரிஸ் உள்ளே இழுத்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த ரீஜனில் ஃபுல்லாக கான்ஃப்ளிக்டாக இருக்குல்ல. ஸோ இங்கே மார்க்கம் சார்ந்த விஷயமே கிடையாது. எந்த நாடு நட்புறவோடு இருக்கே இல்லை, இது மட்டும் தான் இங்கே விஷயம். டிப்ளமசி எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்றது இங்கே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன், அப்புறம் ஒன்று கனெக்ட் ஆகும்.
பஹ்ரைனை ஆண்டுகிட்டு இருக்க அரசு பார்த்தீங்கன்னா இந்த சன்னி இஸ்லாமிய பிரிவினர் இருக்காங்களே அவங்க தான். ஈரானில் யாருங்க? ஷியா. சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டதுமே உலகம் முழுக்க இருந்த ஷியா மக்கள் தான் அதிகப்படியான கண்ணீர்களை விடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் உலகம் முழுக்க இருக்க இஸ்லாமியர்கள்லாம் பொதுவாக சேர்ந்து சுப்ரீம் லீடர் கொலைக்கு கண்டனங்களை பதிவு பண்ணாங்க. இப்போ பஹ்ரைனில் ஆண்டுகிட்டு இருக்கிறது இந்த சன்னி பிரிவு இஸ்லாமியர்களா அந்த அரசு. ஆனால் பஹ்ரைனில் மெஜாரிட்டி பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஷியா. ஸோ எதுக்காக அரசு ஒரு மனநிலையிலையும் அங்கே இருக்க மக்கள் இன்னொரு மனநிலையில் இருக்காங்கன்றது இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும். இந்த ஈரானோட பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குல்ல, இது இப்போ எங்கே வரைக்கும் திரும்ப போய் அடிச்சிருக்கு? டர்க்கியை பதம் பார்த்து வச்சுருக்காங்க. மக்களே மறந்துடாதீங்க, டர்க்கி ஒரு நேட்டோ நாடு. நேட்டோவோட அடிப்படை சாராம்சமே என்ன? அந்த அமைப்பில் ஒரு 32 நாடுகள் இருக்குன்னா அதில் ஒரு நாட்டுக்கு பிரச்சனைனாலும் மற்ற 31 நாடுகளும் சேர்ந்து போய் எதிரி அடிக்கும். அப்போ ஏற்பட்ட ஒரு மிலிட்டரி அலையன்ஸ் அது. அதை சேர்ந்த டர்க்கியை இப்போது ஈரானோட மிசைல்ஸ் பதம் பார்த்துருக்குல்ல, இதுக்கப்புறம் விஷயம் பெருசாக வெடிக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏற்கனவே நேட்டோ சொல்லிடுச்சு சில நாட்களுக்கு முன்னாடியே, நாங்கள் இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே வரமாட்டோம். ஏன்னா அமெரிக்க இஸ்ரேல் படம் சேர்ந்து ஈரானுக்கு பாடம் போட்டுறாங்க, அந்த கேம்பெயின் போயிட்டுருக்கு, நாங்கள் ஏன் உள்ளே வரோன்றோம் அவங்க சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் டர்க்கி இப்போ ஈரான் தொட்டிருக்குல்ல, இதுக்கப்புறம் நேட்டோ மனநிலை மாறுமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் டர்க்கி வேறு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு, எங்களை தொட்டிங்களா நாங்கள் பதிலடி கொடுப்போம். இது வரைக்கும் ஈரான் சார்ந்து நாங்கள் ஒரு அபிமானம் தான் கொண்டு வந்தோம் ஒரு பக்கம், ஆனால் நீங்கள் எங்கே வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் எப்படி சும்மா விட முடியும்னு டர்க்கி வேறு இப்போ சொல்லியிருக்கு. ஸோ ஈரானுக்கு இருக்கிற எதிரிகள் பட்டியல் பத்தாதுன்னு டர்க்கி வேறு உள்ள புதுசாக ஆடாக இருக்குது. இந்த கான்ஃப்ளிக்ட் பெருசாக மனுஷ குலத்தோட உயிர்கள் பெருசாக போயிட்டுருக்குன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோல, அது லிட்டரலாக கண்ணு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈரானில் மட்டுமே 1100 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்காங்க, பெரும்பாலும் சிவிலியன்ஸ். அங்கே இன்னொரு பக்கம் லெபனனில் 77 பேரை கிராஸ் பண்ணிடுச்சு. குவைத்தில் பார்த்தீங்கன்னா 10 பேர் மேலே கொண்டு இருக்காங்க. இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 10 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்காங்க. ஈராக்கில் 4 பேர், யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் 3 பேர், பஹ்ரைனில் ஒருத்தர், ஒமானில் ஒருத்தர்னு இத்தனை பேர் கொல்லப்பட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது வெறும் கொல்லப்பட்டவங்க லிஸ்ட்டு மட்டும்தான். இன்னும் காயம்பட்டவங்க, படுகாயம்பட்டவங்க, உயிருக்கு போராட்டம்னு எடுத்திங்கன்னா அது ஆயிரக்கணக்கை தாண்டி போகும். அவ்வளோ மனுஷங்க இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துலையும் பெரும்பாலும் கஷ்டப்படுறது சிவிலியன்ஸ் தான். இன்னொரு பக்கம் அமெரிக்க படையினர் இருக்காங்களே, அவங்க கொல்லப்படுற எண்ணிக்கையும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஈரான் தன்னோட பலத்தை காட்டுறன்ட்டு இது போல் வேலையை அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மொத்தம் ஈரான் பிரசிடென்ட் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, என்னங்க உங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அவங்கள போய் அடிக்கலாமே, எதுக்கு இங்கே ரீஜன் முழுக்க அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் என்ன திரும்ப வழக்கம் கொடுத்துருக்கிறதுக்கு, நாங்கள் ஒன்றும் வேணும்னு அதை பண்ணலை. இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அமெரிக்கா கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தோம்ல, அப்போவே நாங்கள் எங்களோட பக்கத்து நாடுகள், நல்லா கவனிங்க, பக்கத்து நாடுகள் கிட்ட புஷ் பண்ணோம். இல்லைங்க வாரெலாம் வேணாம், எங்களை சீண்டனா வாருக்கு நாங்கள் ரெடி, ஆனால் அதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த சண்டைலாம், நிறைய உயிர்கள் போவோம், அதனால் பேச்சுவார்த்தையில் முடிச்சுப்போம். நெய்பர்ஸ் நம்மளோட பக்கத்து நாடுகள்லாம் சேர்ந்து அமெரிக்காவுக்கு புஷ் பண்ணுங்கள், பேச்சுவார்த்தைலாம் முடிவு காணது, தீர்வு காணது, நீங்கள் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுங்களா அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனால் என்னாச்சு, எங்களை யாருமே பாதுகாக்கலை. அதனால் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது, திருப்பி அடித்து தான் ஆகணும். திருப்பி அடிக்கும் போது அமெரிக்கா இஸ்ரேலை மட்டும் நாங்கள் டார்கெட் பண்ணால் சரியாக இருக்காது. ஃப்யூச்சரில் இது போல் எதுவுமே நடந்துடக்கூடாது. அப்படின்னா இந்த விஷயத்தில் தார்மீகமான கடமையிலேருந்து தவறுனாங்களே இந்த நெய்பர் கண்ட்ரிஸ்லாம், அவங்களாம் கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். இல்லை நாளைக்கு அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் அடிச்சதுனாக்கா பக்கத்தில் இந்த ரீஜன் முழுக்க நம்மளுக்கு பிரச்சனை வரும்ன்ற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தாங்க நாங்கள் அடிக்கிறோம். இதுக்காக நாங்கள் அடிக்கிற நாடுகளோட இந்த இறையாண்மை இருக்குல்ல, இதை நாங்கள் மதிக்கலன்னு நினைக்காதீங்க, நாங்கள் இன்னும் மதிச்சிட்ருக்கோம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் எல்லா நெய்பர்ஸும் சேர்ந்து தான் அங்கே இருக்கிற ரீஜனில் இருக்க ஒரு கண்ட்ரியோட அந்த பாதுகாப்பையும் ஸ்திரத்தன்மைக்கும் உத்தரவாதம் கொடுக்கணும். அதுவே ஈரானுக்கு இங்கே கொடுக்கலன்னு போது நாங்கள் அடிக்கிறது என்ன தப்புன்னு அவர் கேட்டிருக்காரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க மக்களே, இது திமிரில் பேசுகிற பேச்சு கிடையாது. ஏன்னா இது போல் பேசுறதுனாலே ஈரானுக்கான எதிரிகள் எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும். தெரிஞ்சே மசூத் பேசுகிறாருன்னா அந்த மன ஆதங்கம் இருக்குல்ல, அதை கொட்டாமல் தான் இருக்குது. இதுக்கு மத்தியில் இஸ்ரேல் வேறு என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா, இந்த செகண்ட் வரைக்கும் ஈரானில் ஃப்ரெஷ்ஷான அட்டாக் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அடிச்சது பத்தாதுன்னு டெஹரானை ஒரு வழியாக்கிட்டு இருக்காங்க. அடுத்த காசாவா டெஹரானை மாற்றாமல் இஸ்ரேல் விடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி போயிட்டுருக்கு அடி ஒன்றும். இந்த ஈரான் இன்னொரு பக்கம் பண்ணிகிட்ருக்கு, அவங்களோட மிசைல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி லான்ச் பேட்ஸ்லேருந்து அவங்க லான்ச் பண்ணி பார்ப்போம், மற்ற நாடுகள் பண்ணுற மாதிரி. அது கண்ணுக்கு தெரியும் அந்த லான்ச் பேட்ஸு. ஆனால் லான்ச் பேட்ஸே கண்ணுக்கு தெரியாது. பட் அங்கேருந்து மிசைல்ஸ் வெளியே வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட பூமியிலேருந்து மிசைல் வெளியே வருது அப்படின்னு அப்படிங்க இருக்கும். இப்போ அது போல் விஷயத்தை தான் உலகம் முழுக்க வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க. அந்த 0 லான்ச் பேட்ஸ் இருக்குல்ல, அதை பாருங்கள் மக்களே. இதை வச்சு நீங்களே புரிஞ்சுக்கலாம் ஈரானோட மிசைல்ஸ் எங்கேருந்து கிளம்புன்ற விஷயம் யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம்.
என்னதான் அமெரிக்கா ஈரானோட மிசைல் லான்ச்சு ட்ரோன் பேட்ஸ்லாம் நாங்கள் அழிக்கிறோம்னு சொன்னாலும் 100% அழிக்க முடியாமல் இருக்க காரணம் இதுதான். பூமிக்கு கீழே ஒன்று ஒன்றா கிளம்புதுன்னா எப்படி எழுத தேடி கண்டுபிடிச்சு அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியும்? இது மொத்தத்தில் யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல, அவங்க சில வீடியோஸ் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஈரானோட அசட்ஸை எந்த அளவுக்கு அடித்து காலி பண்ணியிருக்கோம், இந்த மிலிட்டரி அசட்ஸை, அதை பேஸ் பண்ண வீடியோஸ். அதையும் பார்த்துருங்க. யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, அவங்க இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா B2 பாம்பர்ஸ். கண்டிப்பாக யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி 12 டே வாரப்போ அமெரிக்க விமானப்படை ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே பாம்பு போட்டுச்சுல, அது இந்த விமானங்கள் வச்சு தான் பாம்பு போட்டுச்சு. இது வரைக்கும் மனுஷன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறதுலையே தி மோஸ்ட் அட்வான்ஸ்டு பவர்ஃபுல்லான ஒரு விமானமாக பார்க்கப்பட்டு இருக்கிறது இந்த B2 பாம்பர்ஸ் தான். அப்பே ஏற்பட்ட இந்த B2 பாம்பர்ஸை இன்னும் சில நாட்களுக்குள்ள இந்த பிரிட்டனில் இருக்க அமெரிக்காவோட பேஸு, அப்புறம் இந்த டேகோ கார்சியா பேஸை சார்ந்து இருக்குல்ல, இன்னும் சில முக்கியமான பேஸஸ்க்கு அமெரிக்கா டெப்ளை பண்ண போதான். B2 பாம்பர்ஸும் இந்த காலத்தில் வந்துருச்சுன்னா விஷயம் இன்னும் பெருசாக மாறும். உயிரிழப்புகள் கொத்தாக ஏற்படும். அதை பார்க்குறதும் வெகு காலத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். நாட்கள் ஆக ஆக இந்த கான்ஃப்ளிக்ட் குறையில பீக்குக்கு போயிட்டுருக்கு. பென்டகன் இப்போ ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த குவைத்தில் ட்ரோன் அட்டாக் நடந்துச்சுல, ஈரான் பண்ணுச்சுல, இதில் 2 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த 2 பேரோட பெயர்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 45 வயசுக்கு அவருக்கு மேஜர் ஜெஃப்ரி ஓப்ரையன், இன்னொருத்தர் 54 வயசு சீஃப் வாரண்ட் ஆஃபீஸர் ராபர்ட் மேசன். ப்ரோ, ஏற்கனவே சில அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா கரெக்டு. ஏற்கனவே 4 பேர் கொல்லப்பட்டது அவங்கள அஃபிஷியலாக ஒத்துக்கிட்டாங்க அமெரிக்க அரசு. ஆனால் அப்பயே ட்ரம்ப் சொல்லியிருந்தார், எனக்கு தெரிஞ்சு 4ஓடு இருக்காது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொன்னார். அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் கொல்லப்பட்ட யூஎஸ் சோல்ஜர்ஸ் எண்ணிக்கை 6 மாறிடுச்சா? ஈரான் சைடில் இருக்க ஊடகங்கள் இந்த நம்பர்ஸ் என்னவா தெரியுமா சொல்கிறாங்க, இது வரைக்கும் மிடில் ஈஸ்டாக நாங்கள் அமெரிக்க பேஸஸ் சார்ந்து அடித்ததில் 100க்கும் மேற்பட்ட யூஎஸ் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்கலாம்னு அவங்க ஒரு பக்கம் செய்தி வெளியிட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வெளியாகிற செய்திகளை மட்டும்தான் நான் நம்புவேன், ஈரான் சைடில் வெளியாகிற செய்தியை நம்பவே மாட்டேன்னு முடிவு பண்ணிங்கனாக்கா கடைசிக்கு உண்மை உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. 2 தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும், அப்போ தான் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ 2 தரப்பு தகவல் நான் இங்கே சொல்லிட்டேன்னா ரைட்டு. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு வினா இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அமெரிக்க அரசு இது போல் மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற எல்லாரும் உடனடியாக வெளியேறுங்க அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லாமல் விட்டாங்களோ இந்த தாக்குதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. பிகாஸ் நிறைய பேர் அங்கே சிக்கிட்டு இருக்காங்களே, அதில் அமெரிக்கன்ஸும் இருக்காங்க, சில இன்ஃப்ளூயன்சஸும் சிக்கிட்டு இருக்காங்க மிடில் ஈஸ்ட்டில் வெளியேற முடியாமல். ஸோ அமெரிக்கா இந்த தாக்குதலை ரொம்ப தீவிரமாக ஆரம்பித்து விட்டாங்களோ, முதலே கரெக்டான அந்த அவேர்னஸை கொடுக்காமல் ஆரம்பித்து விட்டாங்களோ அப்படின்ற கேள்வி என் மனசில் எழுது. உங்களுக்கு அந்த கேள்வி எழுதா? இதையும் தாண்டி இல்லை ப்ரோ, அமெரிக்கன்ஸ்லாம் அங்கே வந்து வெளியேற சொல்லியிருக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்கன்னா, அப்போ மற்ற நாடுகளை சேர்ந்தவங்களாம் யார்? அமெரிக்கா இப்போ நிறைய நாடுகளோட ஹெல்ப்பு மட்டும் கேட்குதில்ல,
அப்போ மற்ற நாடுகளோட சிட்டிசன்ஸே அமெரிக்கா ப்ரொடெக்ட் பண்ணல, அப்போ எல்லாரும் வெளியேறுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. அந்த அனௌன்ஸ்மெண்ட், இந்த கான்ஃப்ளிக்ட் வெளியாகிறது முன்னாடி வந்துச்சா பெருசா? இப்போ இதை நான் கேட்கல, நிறைய ஊடகங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்டிருக்கேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.